ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கோபி மஞ்சூரியன். அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் மஞ்சூரியன், அதுக்கு கார்ன்ஃப்ளவர், மைதா, சில்லி பவுடர், சால்ட், சோயா சாஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் லைட்டாக வானலில் ஊற்றி நாம் குடமிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் நைஸாக கட் பண்ணிக்க வேண்டியதான். மல்லியில் சுரிங்கானி எல்லாத்தையும் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஆயிலை ஊற்றி அதில் இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வணக்கிட்டு, அதுக்கப்புறம் குடமிளகாய் போட்டு நல்லா வணக்கிட்டு, அதுக்கப்புறம் ஆனியனை போட்டு நல்லா வணக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், வினிகர் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக சர்க்கரை போட்டுக்க வேண்டியது. போட்டு நல்லா வணக்கிட்டு தேவையான அளவு கிரேவி ரெடி பண்ணி அப்படியே பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் போட்டு அப்படியே வணக்கிட்டு எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். ஓகே.